Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். First பார்க்கிறது வந்து மைசூர் கிரேப் சில்க் sarees தான். நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா வேற மிக்சர் கிரேப்லாம் எதுவும் இல்ல. மைசூர் கிரேப் சில்க் sarees தான். இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் லிமிட்டட் கலெக்ஷன் அண்ட் லிமிட்டட் டைம் பீரியட்ல தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுருக்கோம். வீடியோட லென்த் நான் சொல்றது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 செக்ஷனில் மைசூர் கிரேப் சில்க் saree ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு மிடில் லெவலில் வந்து கவர் பண்ணி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வர அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ், வெட்டிங் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பூஜா ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி, நியூ இயர் செலிப்ரேஷன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் தேவைப்படுற மாதிரி இருக்க கலெக்ஷன். வெட்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னா பட்டு சாரீ லுக்லேயே சரி வீவிங்கில் இருக்கிற மாதிரி, ஒரு சில ரிசப்ஷன் லுக்குக்கு வந்து உங்களுக்கு பார்ட்டி வியர் சாரீஸ் மாதிரி, இந்த மாதிரி எப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் வேணுமோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் டெய்லி அப்டேட்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 1 இயராக ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கில் போகிற மெட்டீரியல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி காஞ்சி சாரீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எவர்கிரீன் ட்ரெண்டிங்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ட்ரெண்டிங் அப்போது ட்ரெண்டிங்னு கிடையாது. ஏன்னா செமி காஞ்சி வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெட்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம எவ்வளோ தான் சாரீஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணாலும் கடைசியில் வந்து நிற்கிறது வந்து செமி காஞ்சியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெலாம் வந்து அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்போவுமே மூவிங்கில் போகிற ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுமாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் வியர்லேருந்து பார்ட்டி வியர் வரையும், இல்லை ஃபங்க்ஷன் வியர்க்காகவோ, இல்லை நார்மலாக டெய்லி வியர்க்காகவும் எல்லா டைப்லேயுமே வந்து அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுமே வந்து எவர்கிரீனாக வந்து மூவ் ஆகிற மெட்டீரியல் தான். பட் அந்த ட்ரெண்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரெண்டிங்க்கு அந்த இயர்லி இல்லை 1 year 2 years ஒன்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் மாறுறதுல ஒரு 2 years பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து அப்படியே ஒரு 1.5 2 yearsஆக அவ்வளோ கலெக்ஷன். இப்போ நம்மளே வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 4 years கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த கோரா மஸ்லின் சாரீஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக போனதுனால நம்மளே கிட்டத்தட்ட வந்து கோரா மஸ்லின் சாரீஸே வந்து 1 lakhக்கு மேலேயே ஜாஸ்தியாகவே, ஏன்னா 1.5 years 2 years போல் ட்ரெண்டிங்லாம் போணுச்சுல, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது. ஸோ அவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போது 1 இயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது பிளைனாக இருக்கட்டும், புட்டாஸ் போட்ட மாதிரி இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேர் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீவிங்லாம் வேணால் கச்சன்னு, எனக்கு பிளைனாக இருக்கிறது தான் நீட்டாக இருக்குது, அந்த மைசூர் கிரேப் சில்க் சாரியோட சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் வந்து எனக்கு பிளைனாக இருக்கிற சாரியில் தான் ஹெவியாக தெரியுது அப்படின்றவங்களும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்குறோம் பிஃபோர் இயர்ஸ் அந்த 80s 90s பார்க்கும்போது அந்த டிஜிட்டல் பிரிண்டில் எப்படி பிக் சைஸில் ஃப்ளவர் போட்ட மாதிரி அந்த மாதிரி பிளைன் இதை தான் வந்து அப்போதைக்கு நீங்கள் நிறைய மூவிலாம் எடுத்து பாருங்களேன், அந்த மாதிரி தான் வரும். ஸோ அகெயின் அதை தான் இப்போ திருப்பி வந்து உங்களுக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளஸ் வந்து இந்த பிளைனாக இருக்கிற சாரீஸ் இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு அந்த சில்கி அண்ட் சாஃப்டிலாம் வந்து பெரிய மேட்டர் கிடையாது, எனக்கு வந்து வியர் பண்ணும் போதே அது வந்து ஃபுல்லாக வீவிங் இருந்தால் தான் எனக்கு வந்து அது ரிச்சாக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்றவங்களோட மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே மைசூர் கிரேப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வீவிங் கொடுத்த மாதிரி பேட்டர்னும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியலே எடுத்துக்கிட்டாலும் அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்துட்டுரும், கவர் பண்ணிடும். நம்ம எப்படி சொன்னோம்ல 2 years பிஃபோர் வந்து இந்த நம்ம 4 years ஆகிடுச்சு. அப்போது ஸ்டார்ட் பண்ணும் போது கோரா மஸ்லின் சாரீஸ், அதுக்கு அடுத்த ட்ரெண்டிங்கில் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குபேரப்பட்டு சாரீஸ். ஸோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ட்ரெண்டிங் அப்படியே டவுன் ஆனிச்சு. அடுத்து வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் இப்போது 1 இயராக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு மெட்டீரியல். நம்ம குபேரப்பட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு சில பேருக்கு ஃபுல்லாக செல்ஃபில் போட்டால் பிடிக்கும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்டில் வேணும், ஒரு சில பேருக்கு வந்து
சாரீ ஃபுல்லாகவே செல்ஃபில் போட்டு ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க, இல்லை டிஜிட்டல் பிரிண்டில் போட்டால் இன்னமும் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் வித் உங்களுக்கு வந்து ஜரி வீவிங்கும் கொடுத்த மாதிரி, எப்படி பாடியில் டிஜிட்டல் பிரிண்ட்டும் பார்டர் வந்து ஜரி வீவிங் கொடுத்த மாதிரியும். ஸோ இந்த மாதிரி வந்து குபேரப்பட்டுலேயே வந்து மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் தான், அதில் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கும் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அதுமாரி எப்போ பாரு செல்ஃபாக போட்டிருக்கவங்களும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் போடும், ஃபுல்லாக தானே கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கோம் எப்போ பாரு. ஸோ வந்து ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டேஸ்ட்டோ அண்ட் தென் வந்து நம்மளோட இது இருக்குது அப்படிங்கும் போது அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆகும் போது இல்லாததானே தேடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம குபேரப்பட்டுலையும் கொடுத்தோம். ஸோ அதேமாதிரி தான் இப்போ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லையுமே கொடுத்துட்ருக்கோம். ப்ளைனாக இருக்கோ புட்டாஸ் கொடுத்த மாதிரியோ எதுனாலுமே சரி, ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் அவங்களோட எப்படி சொல்கிறது தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறாங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். மெட்டீரியல் வைஸ் வந்து குவாலிட்டியில் வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் வந்து பார்த்திங்க ப்ரைஸ் மாறும் போது அதோட குவாலிட்டியும் வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டீரியல் மைசூர் கிரேப் அப்படின்னா மைசூர் கிரேப் தான். ஆனால் அந்த பிளைனுக்கும் புட்டாஸ் போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் டச் ஃபீல் பண்ணும் போது இருக்கும். எதனாலனா இது பிளைனாக இருக்கும் போது இந்த சாஃப்டி அண்ட் சில்கி ஃபீல் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். பட் வந்து அதுலேயே வந்து மேலே வந்து ஸ்ட்ரைப்ஸோ புட்டாவஸோ கொடுக்கும்போது இந்த ஜரி வீவிங் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்துடுது பாருங்களேன். அப்போ வந்து அந்த உங்களுக்கு அந்த சாஃப்டி கொஞ்சம் கம்மியாயிடுது, அந்த வளவளப்பு கொஞ்சம் கம்மியாயிடுது. சாரீ வந்து அந்த சில்கிங் இடத்துல வந்து இந்த லைட்டாக ஸ்டிஃப்னஸ் வந்துடுதா. ஸோ அதுவும் இல்லாமல் மேலே அந்த ஜரி வீவிங் கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால அந்த சில்கி ஃபீலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால தான் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் எனக்கு வந்து சில்கியாக இல்லைனா கூட ஃபுல்லாக வீவிங்கில் இருக்கே, எனக்கு தான் கிராண்டாக இருக்கே அப்படின்றவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லிமிட்டடாக வந்திருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு நேர்த்தியாக கொடுத்துருக்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து லிமிட்டடாக இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருக்க போகுது. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ நம்பர் 1 செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் வந்திருக்கு. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், ஒன்று ஆஃபீஸ் வியர், டெய்லி வியர், பார்ட்டி வியர், ஃபங்க்ஷன் வியர், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே இந்த சிஃபான் ஜார்ஜெட்டில் அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஐ மீன் அரைவல்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து அன்றைக்கி செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி மைசூர் சிஃபான், மைசூர் ஜார்ஜெட்டு, அதுக்கப்புறம் பனாரசி ஜார்ஜெட்டு, பனாரசி சிஃபானு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டி வியர் பேட்டர்னில் இருக்கிற கிரன்ச்சி க்ரஷ் சிஃபானு, ஸ்பேஸ் சில்க்குன்னு தனியாகவே இருக்குது. ஸ்பேஸ் அண்டு வந்து ஸ்பேஸ் சில்க் மிக்சட் சிஃபானுன்னு இப்போ வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸாக தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னா சிங்கிள் வெரைட்டி கிடையாது, அதுக்குள்ளேயே இவ்வளோ வெரைட்டிஸுமே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அரைவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்தந்த மெட்டீரியலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் நம்பர் 2மே சூப்பராக இருக்க போகுது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல் வந்து ரொம்ப லிமிட்டடான மிக்சர் கலெக்ஷன் தான். அப்படியே யூனிக் அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது சின்னதாக தான் இருக்க போகுது செக்ஷனும், ரொம்ப கம்மியான மிக்சர் வெரைட்டி தான், அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காமனான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எப்போவாவது வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கும். அகெயின் இன்றைக்கி ஒரு காமனான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் சாரியை வியர் பண்ணி அதுக்குள்ளே காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்து அந்த சிங்கிள் சாரியை ஒரு ஷார்ட்ஸாக போடும் போது அதோட யூனிக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக தான் தெரியும். நார்மலாக ஒரே ஒரு சாரியை போட்டு அதுக்கு ஃபுல் காஸ்டியூம் மேட்ச் பண்ணி அது ஒரே ஒரு ஷார்ட்ஸாக பார்க்கும் போது யூனிக்காக தான் இருக்கும். பட் அந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ, நீங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. சாரீஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, அந்த சாரீஸ் அவங்க வந்து இப்போ ஒரு 100 வேணால் ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாக சொல்கிறேன், ஒரு 20 சாரீஸ் வருது. அதுலேருந்து அவங்க அந்த ஒரு சாரியை எடுத்து ஒவ்வொரு சாரியிலேருந்தும் ஒவ்வொன்று எடுத்து வியர் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது எப்படி அவங்களால
டெய்லி ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய சாரீஸ் பிஸ்னஸே பண்ணுறோம். சாரீ மேனுஃபேக்சரர்ஸாகவே இருக்கட்டுமே, டெய்லி ஒரு சாரீஸ் வந்து புதுசாக நம்ம வியர் பண்ணுறது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ அந்த சாரீஸை வியர் பண்ணுறாங்க, எடுத்து ஃபுல்லாக அவங்களோட ஓன் ஸ்டைலில் அப்படியே போடுறாங்க. அப்படிங்கும் போது அது எங்கே ஆட் ஆகுது அப்படின்றது, ப்ளஸ் ஆரி போடுறாங்க, அதுக்குள்ள காஸ்டியூம்ஸ் புதுசாக மேட்ச் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் வைக்கிறாங்க, நிறைய இவ்வளவுமே கவர் பண்ணும் போது அந்த ப்ரைஸ் வந்து எங்கே ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸாக போடுறோமே, இவங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது குவாலிட்டி, ஸோ இது வந்து ட்ரஸ்டா அப்படின்றது யோசிக்கிறவங்க இருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சில பொட்டிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி அது வந்து சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. அது அவ்வளோ பேர் கூவி சொல்லுவாங்க இது வந்து லோ குவாலிட்டி, அது வந்து ஒரு 1000 ரேஞ்சஸ்க்கு ஒர்த்து சாரி தான் 3000க்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது எந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க ரியலாக உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறதுனால அது ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. பட் ஏன் பிக்சர்ஸாக காமிக்கும் போது உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா, ஒரு சில இடத்துல ஃபேக் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்து அவங்க பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டு, ஸோ அதுலேருந்து எடுத்து நிறைய பேஜஸ் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாரீஸ் இருக்கான்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணும்போதே அது ஃபேக் பேஜ் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட நான் இன்ஃபார்மே பண்ணிவிடுவேன், இதெல்லாம் ஃபேக். ஸோ இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா நீங்களே பாருங்கள், இது வந்து ஒரு பியோர் சில்க்கு, அவங்க அப்படியே வந்து ஒரு 2000 4000 இந்த ரேஞ்சஸில் போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அது எப்படி ஒரு 25,000-30,000 வேர்ட்ஸ் அறிய 2000க்கு கொடுக்க முடியும்? நம்ம பார்த்ததுமே நிறைய பேர் வந்து நம்பாதவங்களும் இருக்காங்க, நம்புறவங்களுமே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எந்த இடத்துலையா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3 செக்ஷனில் வந்து 2 வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். துஷர் சில்க்கும் விஸ்கோ சில்க்கும் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் அப்படியே 1 by 1 பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகெயின் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாரியை நீங்கள் பிக்சர்ஸ் ஃபார்மேட்லேயும் ஒரு அதில் கலர்ஸ் கொடுத்துருப்போம். ஏதாவது ஒரு சாரிக்கு ஓப்பன் வியூ, ஏதாவது ஒரு சாரிக்கு வேணால் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கும் போது அந்த சாரியோட நீங்கள் ரியல் வியூ மட்டும்தான் பார்க்குறீங்க. அதோட ப்ளவுஸ் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை சிம்பிளாக எல்லா சாரிக்கும் நம்மளால் வந்து டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 6000 வந்து நம்ம எடுக்கிற சாரி எல்லாத்துக்குமே ஆரி ஒர்க் போடவும் முடியாது. இன்னொன்று அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போடுறதுனால நம்ம வந்து அந்த ஸ்வெட்டிங் அப்படி இருக்கிற ப்ளவுஸை கூட ஸ்டிச் பண்ணுறது வாஷ் பண்ணுறது வந்து முடியாமல் போயிடுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில சாரீஸ்லாம் வந்து ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் கூட ப்ளவுஸை வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வந்து ஆரின்னு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக போயிட்டோன்னா அதுவும் கிடையாது. அப்போ ஆரி அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சில இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இல்லையா, ஸோ நம்மளோட க்ளோஸ், நம்மளோட ஓன் பிரதர், நம்ம ஓன் சிஸ்டர், இல்லோட என்னோட ஓன் வெட்டிங், இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா சாரிக்கும் நம்மளுக்கு ஆரி போடணும் எல்லா ப்ளவுஸ்க்கும் அப்படின்ற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ப்ளவுஸே நல்லா வெயிட்டாக இருக்க போகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குற சாரி இப்படி தான் இருக்குது, இதுதான் ப்ளவுஸ், இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் தான் பார்க்கும் போது தான் இந்த பிக்சர்ஸ்லேயே நம்ம 5-10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். பட் ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கே மட்டும் பேஸ் பண்ணி ஒரு சாரீ பார்க்குறீங்க ஒரு சில பொட்டிக்கில் அப்படின்னா அதில் 70% வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படின்ற இடத்துலலாம் வந்து நம்ம பார்க்கும்போது 5-10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு பிக்சர்ஸாக போடுற இடத்துல இப்படி ஒரு 10% போல் கலர் வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று, ஒரு சில பேர் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சில விமன்ஸ்க்கு வந்து ஏதோ நம்மளால பிக்சர்ஸாக கொடுக்க முடியுதா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களும் ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அவங்களோட டெய்லி லைஃபோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்காக அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்களே, அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய இருக்குது. நம்ம ஒரு சில இடத்துல இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்களே ப்ராவர்பு மாதிரி, அதுதான் ஆடம்பரம் நிறைய தேவையில்லை, நமக்கு சிம்பிளாக அதோட அவுட்புட் கிடைச்சா மட்டும் போதும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேல், ஸ்மால் ப்ராஃபிட், ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மால் அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாமே ஸ்மால் தான் நம்ம சைட்லேருந்து. அந்த மாதிரி ஆர்டர்ஸும் நீங்கள் வெளியில் போய் கொடுக்குற பொட்டிக் அளவுக்கு இல்லைனாலுமே அதேமாதிரி ஸ்மால் ஆர்டர்ஸில் தான் நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஓகே, நம்ம வந்து ஸ்மால் ஆர்டர்ஸ் கம்மியான ஆர்டர்ஸ் வந்திருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்டான ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்த அந்த ஒரு ஹாப்பினஸில் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்டான ப்ராடக்ட்டு, பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ப்ரைஸில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நம்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். எகெயின் நம்ம கொடுக்குற கலெக்ஷன்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்க போது. எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.